நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. SA College of Arts and Science. For admissions visit www.saces.ac.in. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. தேர்தல் அது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆமாம், ஒன்று முதல் விளக்கம் ஏன் கட்சி மாறினீங்கன்னா, என்னோடய சுயமரியாதைக்காக நான் மாறேன். நான் மருத்துவராக இருக்கேன், போதிய அளவு சம்பாதிக்கிறேன், எனக்கு அதனால் பணம் ஒரு பொருட்டு இல்லை. உணர்வாளர்களை தொண்டர்களை கேட்டால் கூட சொல்லுவாங்க, டாக்டர் என்றைக்கே சர்வீஸ் பண்ணாருங்க, அவர் மேலே தப்பு கிடையாதுங்க. இப்போ இருக்கக்கூடிய வேட்பாளர் எடுத்து பார்த்தீங்கன்னா, உண்மையான இந்த மண்ணின் மைந்தன், தமிழ் மண்ணின் இந்த மைந்தன், இந்த மதுரை மண்ணின் மைந்தன் ஆகக்கூடி நான் தான் டாக்டர் சரவணன் தான். என்னுடைய வேட்பாளர் டாக்டர் சரவணன் அவர்கள் தான் ஆதரவு. டாக்டர் சரவணன் தான் வாய்ப்புன்னு நினைக்கிறோம். என்னை பொறுத்தவரைக்கும் டாக்டர் சரவணன் ஜெயிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நம்மளோட சப்போர்ட் டாக்டர் சரவணன் தான். மதுரையின் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அஇஅதிமுக வேட்பாளராக டாக்டர் சரவணன் களம் இறங்கியுள்ளார். மதுரை மாநகருக்கும் மதுரை நாடாளுமன்றத்துக்கும் நன்கு அறியப்பட்ட முகம் என்பதை காட்டிலும் பல்வேறு விஷயங்களில், அதாவது மக்கள் தொண்டு பணியில் பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக செய்து வருகிறார். அவருடைய ஒரு குறையாக பார்க்கப்படுவது பல கட்சிகள் மாறியது என்பது மட்டும்தான் இருக்கிறது. அவரிடம் தேர்தல் களத்துடைய பணிகள் குறித்தும் வீகம் குறித்தும் கேட்போம். சார், முதல்ல ஒரு எதிர்மறையாகவே ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு நல்ல முகம், நல்ல ஒரு மக்களிடம் பரிச்சயமான முகம் எல்லாம் இருக்குது. மக்கள் கேட்டால் எல்லாமே சொல்கிறாங்க, அட்ரஸ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே அடுத்தடுத்து கட்சி மாறியது ஒரு விமர்சனம் வைக்கிறது. சில பேர் சர்வ கட்சி அப்படின்ற கூட உங்கள் பேரை வச்சு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு நெருடலாக இருக்கா? இது உங்களுக்கு ஒரு டிமெரிட்டாக இருக்கா அந்த விஷயம்? இந்த தேர்தல் அது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆமாம், ஒன்று முதல் விளக்கம் ஏன் கட்சி மாறினீங்கன்னா, என்னோடய சுயமரியாதைக்காக நான் மாறேன். நான் மருத்துவராக இருக்கேன், போதிய அளவு சம்பாதிக்கிறேன், எனக்கு அதனால் பணம் ஒரு பொருட்டு இல்லை. எனக்கு இருக்கக்கூடிய இயக்கத்தில் எனக்கான மரியாதை தேவைப்படுகிறது. அது என்றைக்கு அது மறுக்கப்படுகிறதோ அன்றைக்கி நான் மாறேன். இதுதான் விஷயம். பட் நான் மாறுறதுனால யாராவது தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு பாதிப்பு இதனால் இருந்திருக்காது. வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் நான் என்னுடைய சர்வீஸ், மக்களுக்கான சர்வீஸ் என்றைக்கு போய்கிட்டு இருக்கு. அது மதுரை மக்கள் இல்லை, தமிழக மக்களே புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. மற்ற கட்சிகளுக்கு குறை சொல்வதற்கு எதுவும் இல்லாதனால இதை சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ நான் கேட்குறேன், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனிப்பட்ட கொள்கை இருக்கும். அதான் தனித்தனி கட்சி. இல்லாட்டி ஒரே கட்சியாக இருந்துடலாம், ஒரு கட்சி தான் இருக்கும், நாட்டில் இருக்கணும்ல. ஆமாம், அப்போ ஒரு கூட்டணி வைக்கிறாங்க, முரண்பாடான ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும். இப்போ நாங்கள் போகையில் கூட பிரச்சாரம் போனோம். குறிப்பிட்ட புறநகர் பகுதியில் ஒரு காங்கிரஸ் தியாகி ஓடி வர்றாரு, எனக்கு சால்வை போடுறாரு, ஃபோட்டோ மட்டும் எடுத்துடாதீங்க, இந்த திமுக ஒளியணும் சாமி அப்படின்ட்டு ஒரு கிராமத்து பெரியவர் சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அவர் அவர் சொல்கிறார், இந்த 3 வருடம் திமுக கடுமையான ஒரு ஏமாற்று வேலையாக மக்கள்கிட்ட பொய்யான வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கிறாங்க. இந்த சீட்டு தரதுக்காக நாங்கள் ஒரு தேசிய கட்சி, எங்களை தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தணும், ஆனால் எங்களை அந்த சீட்டு தர்றதுக்குள்ளே அவங்க படுத்தின அவமரியாதை அப்படின்றாங்க. ஏன்னா மற்ற அவரோட கூட்டணி போன கட்சியெல்லாம் யோசிச்சு பாருங்கள், திமுகவோட. ஆமாம், திருமாவளவன் என்ன சொன்னார், 4 சீட்டு 2 சீட்டு பொது தொகுதியினார். கடைசி என்னாச்சு பாருங்களேன். அடுத்து இது கமலஹாசன் சார் மக்கள் நீதி மையம் சொன்னார். கடந்த இதில் அவர் பேசும்பொழுது கூட மு.க. ஸ்டாலின் அப்படி சொன்னாலே அதை அவரை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லு, நான் அப்படி சொல்லுவேன்ற அளவுக்குலாம் அவர் கடுமையான விமர்சனத்தை அவர் வச்சார். நான் முறையாக வரி கட்டுறவர், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டார். இன்றைக்கி அவர் அடங்கி ஒடுங்கி இப்போ கூட போய்கிட்டு இருக்காரு. அப்போ இதை விடலாம் நான் குறைஞ்சி போகலைன்றது என்னோடய சுயமரியாதை. இப்போ அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய உணர்வாளர்களை தொண்டர்களை கேட்டால் கூட சொல்லுவாங்க, டாக்டர் என்றைக்கே சர்வீஸ் பண்ணாருங்க, அவர் மேலே தப்பு கிடையாதுங்க. தலைமை ஒரு சில காரணங்களால் கீழே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் யாரோட ப்ரெஷர்னால தலைமையும் அவர் மேலே பிரியமாக இருந்தால் கூட அவர்கிட்ட சில விஷயங்களை அதை தாண்டி செய்ய முடியலை, அதனால் அவர் போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு இந்த தேர்தலில் அதை நான் கூடுதல் ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். பின்னடைவாக இல்லை, உறுதியாக பின்னடைவு இல்லை. எல்லா கட்சியிலேருந்து எனக்கு எப்படி சமூக நீதியாக ஒரு சர்வம் எல்லா மதத்தையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி இது எனக்கு பார்க்கல. எல்லாத்துலேருந்து எனக்கான ஆமாம் நிச்சயமாக ஆதரவு இருக்கிறது. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க, இப்போ மதுரைக்கு கடந்த முறை எம்பியாக இருந்தவர், இப்போ அந்த கூட்டணி கட்சியே
சீட்டு கொடுத்தவங்களும் என்ன சொல்கிறாங்க, இவருக்கு எதுக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னு கடுமையான அதிருப்தி நம்ம பார்த்தோம். அறிவாலயத்தில் நடந்ததெல்லாம் பார்த்தோம். இங்கேயும் அவருக்கான ஒத்துழைப்பு ரொம்ப குறையுது. காரணம் வந்து அவர் உறுப்பினர் இருந்த காலத்தில் 4½ ஆண்டு காலம் மதுரையிலேயே அவர் வந்து யாரையுமே சந்திக்கலை. அப்போ வந்து பொதுமக்களை சந்திக்கலை, பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்க கூட வரலைன்றது அடிப்படை குற்றச்சாட்டாக இருக்கிறது. இன்னும் வந்து கூட்டணி கட்சி வந்து சீட்டு கொடுத்த கட்சிக்காரவங்களே அவர் சந்திக்க முடியல. அவரால் எந்த இதுவும் அவரால் உபயோகம் கிடைக்கல. அப்படி அவர் பயன்படலை, அவர் எங்களுக்கே பயன்படலை. அவருக்கு எதுக்கு சீட்டு திரும்ப நாங்கள் இன்னொரு கட்சிக்கு தொண்டர்கள் இல்லாத ஒரு கட்சி ஏதோ ஒரு கூட்டணியில் உள்ளே வந்து கம்யூனிஸ்ட் கொள்கையே தொலைச்சி இன்றைக்கி வந்து தொழிலாளர் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு போராடத்தான் கம்யூனிஸ்ட் கொள்கை. அவங்க மெயினாக போன வாக்குறுதியில் பார்த்தீங்கன்னா மாணவர் கடன் தள்ளுபடிக்காக நாங்கள் முயற்சிப்போம், போராடுவோம், வலியுறுத்துவோம்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கடன் வாங்கி கொடுத்தது சாதனையாக அவர் சொல்கிறாரு. அதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. கடனாளி ஆக்கியிருக்கிறார். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ். பேங்க் லோன் தரப்போகுது. செக்யூரிட்டி இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வி லோன் வந்து தர்றாங்க. இவரோட பங்கு அதில் என்னன்னு தெரியல. நம்ம வடிவேல் வாண்டடாக வண்டியில் ஏறுறேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நடைமுறையில் சிக்கல் இருக்கும்ல. அதாவது பேங்க்ல ஆமாம், அது வந்து எம்பியோட ரோக பெருசாக என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் இவங்க சொன்னால் கூட நம்ம ஒத்துக்கறலாம், அவங்களுக்கான ரோல் இருக்க முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ கீழடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழடி நாயகர்னு அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துக்கிறார், செல்ஃப் ப்ரொக்ளைமாக பண்ணிக்கிறார். கீழடி சிவகங்கை மாவட்டம், அது இன்னும் வேறு தொகுதி. அது அந்த ஒரு இது யாருக்கு போகணும்னா அந்த காப்பி ரைட்டுன்னு சொன்னால் அந்த பாராட்டு யாருக்கு போகணும்னா பாலசுப்ரமணியன்னு ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சரு அங்கே வேலை பார்த்துருக்கிறாரு. அவர் தான் முதல்ல வந்து தொல்லியல் துறையை போய் தட்டுறாரு. எங்கள் ஊரில் வித்தியாசமான செங்கல் இருக்குங்க, சங்ககால பொருள் கிடைக்கிது, இங்கே ஏதோ ஒரு பழமையான ஒரு நாகரிகம், தொன்மையான நாகரிகம் இருக்குது அப்படின்னு அவர் போகிறாரு. அவரோட பேர் மறைக்கப்பட்டிருக்கு. இவர் உண்மையான ஒரு சித்தாந்தவாதி, இவர் பெரிய கம்யூனிஸ்ட்டுன்னு இருந்தால் அவரை போய் கௌரவிச்சிருக்கணும். கௌரவிச்சு பாலசுப்ரமணியன் ஒத்துதாங்க இதுக்காக கண்டுபிடிக்க உதவியாக இருந்தார், அவரை முன்னிலைப்படுத்தியிருந்தால் இவரை ஒத்துக்கிறலாம். அந்த கிரெடிட் இவர் எடுத்துக்கிற பார்க்குறாரு. அரசாங்கம் எடுத்து பார்த்தாலும் அதிமுக அரசாங்கம், அம்மாவின் அரசாங்கம், எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும் பொழுது அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு அந்த 22 ஏக்கர் இடம் ஒதுக்கப்பட்டு அகழ்வாய்ச்சி தொடங்குறாங்க. அப்போ இது வந்து இவராக வந்து இப்போ ஒரு ரோடு போட்டுவிட்டால் நான் லெட்டர் எழுதின பிறகு தான் ரோடுன்றாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரெயினை விட்டுவிட்டால் நான் தான் லெட்டர் எழுதினேன் அப்புறம் தான் ட்ரெயின்ன்றார். இவர் எம்பியாக இருக்கிறனால, இவர் வந்து அரசியலில் தொழிலாக அவர் வச்சுருக்கறனால இவருக்கு டெல்லியில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இப்போ 3 மாதம் 6 மாதத்தில் வந்து ஒரு ட்ரெயின் சர்வீஸ் ஆரம்பிக்க போகிறாங்க தெரிஞ்சுட்டா இவர் வந்து ஒரு லெட்டர் எழுதிடுவார். எழுதிட்டு நான் எழுதின பிறகு தான் இது நடந்துச்சுன்னு சொல்கிறார். ஆமாம், இவர் கொடுக்கக்கூடிய ஒரு எம்பிக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 25 கோடி தான் அவரோட நிதி. ஆமாம், தொகுதி நிதி வருஷத்துக்கு 5 கோடி. இந்த இவங்கெல்லாம் கொரோனா பேட்ச் இவங்க. ஆமாம், அதனால் இவங்களும் 17 கோடி தான் நிதி. ஆமாம், அப்போ ஆர்டிஐயில் பார்க்கல எங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல், அதிர்ச்சியான தகவலும் கூட. மக்களுக்காக நிறைய பேசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் இவர். பார்த்தோம்னா 4,4 கோடி தான் அந்த நிதியை பயன்படுத்தப்பட்டிருக்குது. தொகுதி நிதி பயன்படுத்தப்பட்டிருக்கு. மிச்சம் 10-12 கோடிக்கு ஆன விஷயங்கள் இல்லை. என்னன்னு கேட்டால் அது வந்து எல்லாம் வந்து வேலைகள் வந்து நிலுவையில் இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. நாங்கள் கேட்குறோம், இப்போ கடைசி வருஷத்தில் வேலை கூட சரி பரவாயில்லைங்க, லேட் ஆகுதுங்க. 2019 எம்பியாக நுழையிற அன்றைக்கி எடுத்த வேலையில் 16 வேலை இன்னும் 5 வருஷமாக முடியாமல் இருக்குன்னா 1000 கோடி கட்டுற அரசாங்க ப்ராஜெக்ட் பாலத்தை 10 மாதத்தில் வந்து அரசாங்கம் திறந்துருது. அப்போ இவர் செய்ய போகிறது 1 கோடி 2 கோடிக்கான தொகையாக தான் அது இருந்திருக்க முடியும் அந்த பீரியடில். 5 வருஷம் அந்த வேலை முடியாமல் இருக்குன்னா அது என்ன வேலைங்கன்னு நாங்கள் கேட்குறோம். ஒரு டிரான்ஸ்பரன்சி கேட்குறோம். இப்போ நான் சொன்னேன், நான் ஒரு மொபைல் அப்ளிகேஷனில் இப்போ நான் ஆரம்பிக்க போகிறேன் எம்பி ஆன உடனே. அதில் வந்து எனக்கு மக்கள் என்கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை அது எந்த ஸ்டேஜில் இருக்குது, எந்த அளவுக்கு ப்ராசஸ் ஆகிருக்குன்னு அவங்களே அதை ட்ராக் பண்ணிக்கலாம். நம்ம அமேசானில் ஆர்டர் போட்டு நம்ம போட்ட பொருள் எங்கே வந்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி எனக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்போ அவர் வந்து நான் கல்வியாளர், அதாவது அவர் நிறைய அவரை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறனால அவர்கிட்ட கேட்குறோம், ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க, என்ன தான் அந்த வேலை மக்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோமே, 16 வேலை இந்த நம்ம மலையை கட்டி எழுத்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்களா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றோம். விளக்கம் தவிர எக்ஸ் தளத்தில் அதை வந்து நேரடி விவாதத்துக்கு அவர் வர்றதில்லை. அதை வந்து வெள்ளை அறிக்கையும் வெளியிடவில்லை. அப்போ அதில் எங்களுக்கு பெருத்த சந்தேகம் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம், இவர் வந்து ஏதோ வந்து ஒரு மேம்போக்காக ஒரு ட்விட்டர் அரசியல்வாதியாக ஒரு பதிவை மட்டும் போட்டுறது, அது நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவர் சார்ந்து நடக்கிறத சொல்கிறது. இப்போ தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கூட செய்வார். இப்போ மதுரை முத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணுவார் மதுரை முத்து. ஆமாம், ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சு பண்ணுவார். இவருக்கான ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வாழ்க அப்படின்னுவார், ஹிந்தி ஒழிக அப்படின்னுவார், மோடி ஒழிகன்னுவார். இது 3 மட்டும்தான் அவரோட ப்ராப்பர்ட்டி, பொலிட்டிக்கல் ப்ராப்பர்ட்டி அவர் யூஸ் பண்ணுறது. அந்த தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழரோட நாகரிகம், தமிழருடைய கலாச்சாரம்,
இது வந்து பாண்டியர் பூமி இது. பாண்டிய மன்னர்களோட அந்த சின்னம் வந்து மீன் சின்னம் பிரான்ஸில் பண்ணது நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. அது வந்து ரயில்வே ஸ்டேஷனோட விரிவாக்கம் அந்த பணிகள் நடக்கும்போது எடுத்திருந்தாங்க. திரும்ப அந்த இடத்துல வைக்கிறதுக்கு அனுமதி இல்லாமல் போகும்பொழுது கார்ப்பரேஷன் ஒரு இடத்த தேர்வு பண்ணி முடிவு பண்ணணும். இவங்களோட கம்யூனிஸ்ட்டு தான் துணை மேயராக இப்போ இருக்கிறாங்க. அப்போ இன்னும் வந்து அந்த இடத்த பார்க்காம அந்த சின்னத்தை வந்து இது பண்ணாமல் அதை புறக்கணிக்கிறாரு. அப்போ வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த மதுரை மண்ணோட தமிழ் அந்த கலாச்சாரத்தை அவர் அழிக்க பார்க்குறாரு. சமூக மைதானத்தில் சங்கரதாஸ் சுவாமிகள் பெயரில் மண்டபம் இருந்தது. அதை இப்போ வந்து அரசாங்கம் இடிச்சிட்டு அதை வந்து புதுசாக இப்போ கட்டியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து இப்போ வேறு பேர் கொண்டு வரதுக்கு பார்க்குறாரு. ராணி மங்கம்மாள்னு ராணி அவங்களோட பெயரை கொண்டு வர பார்க்குறாரு. ஏற்கனவே காந்தி மியூசியமாக இப்போ இருக்கிறது. இப்போ சங்கரதாஸ் சுவாமிகள் இருந்த பெயரை அவர் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வந்து இவர் என்ன செய்கிறார், இந்த தமிழ் மண்ணுக்கான ஒரு இதை வந்து இவர் வந்து மறைமுகமாக அதை அழிப்பதற்கான முனைப்பை காமிக்கிறார். இப்போ இருக்கக்கூடிய வேட்பாளர் எடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையான இந்த மண்ணின் மைந்தன், தமிழ் மண்ணின் இந்த மைந்தன், இந்த மதுரை மண்ணின் மைந்தன் ஆகக்கூடி நான் தான், டாக்டர் சரவணன் தான். ஆமாம், அப்படி பார்த்தால் கூட அப்போ வந்து இதற்கான உரிமையை நான் வேணால் பேசலாம், தமிழர்ன்ற உரிமையை இங்கே நான் வேணால் பேசலாமே தானே தவிர அவர் பேசுகிறதுக்கான ஒரு இது கிடையாது. அது மாதிரி ரயில்வேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க டிக்கெட்டு எதுனாலும் சரி, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது. அப்போ அதில் ஒரு ஹிந்தி வார்த்தை வந்துட்டால் ஹிந்தியை எதிர்த்து அறிக்கை ஸ்ட்ராங்காக அவர் விடுவார், அவர் எக்ஸ் தளத்தில் விடுவார். கேலோ இந்தியாவுக்கு வந்து இப்போ அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் போய் பிரைம் மினிஸ்டரை இன்வைட் பண்ணிட்டு கொண்டு வந்தார்ல, அந்த கேலோன்ற பேரை மாற்றிட வேண்டியதானே, தமிழாக்கம் பண்ணியிருக்க வேண்டியதானே, அதுக்கான ஒரு எதிர்ப்பை அவர் தெரிவிக்க வேண்டியதானே, அதற்கான ஒரு இதை வந்து ஒரு வலியுறுத்தி இருக்கலாம்னு விஷயத்தை அது செய்யலை அவர். இப்போ போதை மாநிலமாக மாறி போச்சு தமிழ்நாடு. திமுகவோட அயலக அணியை சேர்ந்த அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர் போதை மருந்து கடத்தலில் இருக்கிறாருன்னு இப்போ அவர் கைதாக இருக்கிறார், சாதிக்கு கைதாக இருக்கிறாரு. மதுரை இதில் வந்து ட்ரெயினில் ஒரு 130 கிலோக்கான போதைப் பொருள் சிக்குது. அப்போ இவர் வந்து அதுக்கு குரல் கொடுக்கணும்ல. இவர் மாணவருக்காக அவங்க படிக்கிறதுக்கு நான் கடன் வாங்கி கொடுத்துருக்குறேன், உதவி பண்ணியிருக்கிறேன், வந்து கார்ப்பரேஷன் வெளியே இருக்க பார்க்கில் நான் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கின்றார். அது பார்த்தோம்னா கடைசி பார்த்தோம்னா ரோட்டரி கிளப் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ மாணவர்கள் செய்கிற மாதிரி இளைஞர்களுக்கு செய்யக்கூடிய வகையில் அவர் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறாரே தானே தவிர இந்த போதையில் அழியக்கூடிய இந்த மாணவர்களை தடுக்கிறதுக்காக இவர் என்ன வலியுறுத்தினார்? எம்பி பதவியை ராஜினாமா பண்ண வேண்டியதானே. திமுக அரசை எதிர்த்து ஒரு போதை மாநிலத்தை நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை, எனக்கு எம்பி பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே இவர். அப்போ வந்து ஒரு சீட்டுக்காக இவர் காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு, கம்யூனிஸ்டத்தை அழிக்கிறாங்க கொள்கையை. இப்போது இந்த கூட்டத்தில் வந்து சு வெங்கடேசன் பற்றி பேசும்போது ஒரு பைனாக்குலர் வச்சு பண்ணீங்க, அது மிகப்பெரிய வைரல் ஆச்சு. அது வந்து திட்டமிட்டு பண்ணப்பட்டதா இல்லை வந்து யதார்த்தமாக பார்க்காம விட்டுட்டீங்களா? இல்லை, இப்போ எப்படின்னா இவர் அமைச்சர் உதயநிதி ஒரு நியூஸ் வரணும் அப்படின்ற ஆஸ்பெக்டில் போச்சு. இது அமைச்சர் உதயநிதி வந்து டக்குன்னு ஒரு லைம் லைட்டில் வர்றாரு, அரசியலுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்கிறாரு, சினிமா மட்டும்தான்றாரு. அப்புறம் அரசியலில் வர்றாரு, நான் எம்எல்ஏ ஆக மாட்டேன்றாரு, எம்எல்ஏ ஆகிறாரு, மினிஸ்டர் ஆக மாட்டேன்றாரு, மினிஸ்டர் ஆகிறாரு. சனாதனம்னு ஒரு சர்ச்சையான ஒரு கருத்தை வச்சு இது ஒரு வகை மார்க்கெட்டிங், அவருக்கு நெகட்டிவ் மார்க்கெட்டிங் பண்ணி இந்தியா பூரா என்ன சனாதனம் கொண்டு போகிறாருல்ல. நான் வந்து என்னோட கருத்தை வந்து வலியுறுத்தணும். வெங்கடேசன் அவர்கள் மதுரைக்கு எதுவுமே செய்யலைங்க, பார்லிமெண்ட்டுக்கு அதுக்காக மக்கள்கிட்ட கொண்டு போகணும். வெறும் மைக்கு பிடிச்சி மட்டும் பேசிக்கிட்டு இருக்குது, எல்லாரும் பண்ணுவாங்க. அப்போ நான் என்ன செய்கிறேன், பைனாக்குலர் எடுத்து நான் பார்க்க போகிறேன். பைனாக்குலரில் எனக்கு எங்கே பார்த்தாலுமே வந்து பாலம் பார்த்தோம்னா அதிமுக அரசில் கட்டின பாலமாக இருக்குது, மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை பார்த்தோம்னா அதிமுக அரசில் கட்டினதாக இருக்குது, அரசாங்க மருத்துவமனை எடுத்து பார்த்தோம்னா கட்டின பில்டிங் அதுவாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் அதிமுகவோட இது தான் இருக்கிறது அப்படின்னு இவங்களோடதே எதுவுமே காணாமல் தொலைதூரத்தில் உதயநிதி சார் மட்டும் ஒரு செங்கலை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது பைனாக்குலரில். 3 வருஷமாக சிலபஸை மாற்றாமல் இருக்கிறாரு. இவங்க எம்பிகளே நேரம் பாராளுமன்றத்தில் எப்படி அதிமுக எம்பிக்கள் அந்த பீரியடில் போய் 22 நாள் பாராளுமன்றத்தை முடக்கி காவிரி உரிமையை பெற்று தந்தாங்களா, அந்த மாதிரி இவங்க எம்பிக்கள்லாம் அந்த ஒத்த செங்கலை கொண்டு போய் அங்கே உட்காந்து பார்லிமெண்ட்டில் உட்காந்து போராட்டத்தை நடத்தி அதை எய்ம்ஸை கொண்டு வந்திருக்கணும், நீட்டை ஒழிச்சிருக்கணும். இதெல்லாம் இவங்க செய்யலையே அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு ஒரு முகமாக செய்கிறேன். திட்டமிட்டு தான் பண்ண ஆமாம். அப்போ அதுலேயே என்ன செய்கிறோம், ஒரு விஷயம் சும்மா பைனாக்குலரை பார்த்தோம்னா நீங்கள் ஒரு நாள் மட்டும் இப்போ நீங்கள் நியூஸ் போட்டுட்டு போயிடுவீங்க, அது அடுத்த நாள் கடந்துருவீங்க நீங்கள். அப்போ வந்து நான் பெரிய செலிப்ரிட்டி இல்லை, ஒரு சின்ன செலிப்ரிட்டியாக இருந்தால் திரும்ப போய்கிட்டே இருக்கும். டார்ச் லைட்டை உடச்சேன்னா திருப்பி காமிச்சிட்டே இருப்பீங்க திரும்ப. ஆமாம். இப்போ அதனால் என்ன செய்கிறேன் நான், எனக்கான இவங்க வந்து என்ன ஆலோசனை சொல்கிறாங்க, நீங்கள் பைனாக்குலரை மூடிய பார்த்துருங்க. அப்போ தான் என்ன செய்வாங்க, இந்த திமுக தம்பிமார்கள் உடன்பிறப்புகள் ஊபிஎஸ் என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. நாங்கள் உண்மையிலேயே அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய டிவி சேனல்ஸ் வந்து இப்போ டெய்லி வர்றாங்க, என்ன சார் இது, என்ன சார் இது, நீ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்துருச்சு. இந்த 7 நாளில் இன்னொரு பெரிய எதிர்பார்ப்பு, அவங்களோட எதிர்பார்ப்பையும் நாங்கள் பூர்த்தி பண்ண போகிறோம். நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. SA College of Arts and Science. For admissions, visit www.saces.ac.in. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com.